அன்பிற்கினிய நண்பர்களுக்கு அடியேன் நாகராஜனின் வணக்கம். ராமன் சீதை சந்திப்பு நடந்ததா? எப்போது நடந்தது? இது குறித்து வால்மீகியும் கம்பனும் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு ஆய்வுதான் இந்த பதிவு. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்ற காதல் உலகில் பிரபலமான ராமன் சீதை முதல் சந்திப்பு நடந்தது என கம்பர் கூறுகிறார். ஆனால் சிவனாரின் வில்லை முறித்த பின்புதான் ராமனும் சீதையும் மிதிலையில் சந்தித்தார்கள் என்று வால்மீகி முனிவர் குறிப்பிட்டிருக்கிறார். கவிச்சக்கரவர்த்தி கம்பரோ மிதிலையில் கன்னி மாடத்தில் நின்ற சீதையை முதலாக ராமன் பார்த்து இருவரும் உள்ளங்களை பறிகொடுத்ததாக பாடியுள்ளார். அதாவது வால்மீகி இராமாயணத்தை மூலமாக கொண்டு எழுதப்பட்ட கம்பராமாயணம் இந்த விஷயத்தில் முரண்படுவது ஏன்? வால்மீகி முனிவர் இந்த கண்ணும் நோக்கிய பகுதி பற்றி எதுவும் குறிப்பிடாத போது கம்பனுடன் ஒப்பீடு எதுவுமே செய்ய இயலாதுதான். இருப்பினும் வால்மீகி ஏன் அப்படி எழுதினார் என்பதை ஆராயும் போது அதற்கு தகுந்த சான்றுகள் இருப்பதால் அதையே ஒப்பீடாக இந்த பதிவின் கருப்பொருளாக உங்கள் முன் வைக்கிறேன். இப்போது நாம் கம்பன் வழிகாட்ட விஸ்வாமித்திரர் ராமன் லக்குவனுடன் நாமும் சீதையை சந்திக்க செல்வோமா? பாலகாண்டத்தில் 10ஆம் படலமான மிதிலை காட்சி படலத்தின் துவக்கத்தில் கம்பநாட்டார் 20 விருத்தப்பாக்களில் மிதிலையின் அழகாக தீட்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட அழகோவியம் வால்மீகி ராமாயணத்தில் காணப்படவே இல்லை. ராமன் மிதிலைக்குள் நுழையும் போது அடித்த காற்றில் சுற்றியும் படர்ந்திருந்த கொடிகள் அசைந்தாடினவாம். அவை ராமனை வா வா என்று வரவேற்றனவாம் என்று பாடுகிறார் கம்பர். அழகு மிகுந்த மிதிலை மாநகராய் கண்ணுற்று கொண்டே வந்தவர்கள் கன்னி மாடத்தில் சீதையை காண்கின்றனர். சீதையை முதலாக நமக்கு அறிமுகப்படுத்த கம்பர் உருவகித்திருப்பது மனதை தொடுகிறது. உமையாள் ஒக்கும் மங்கையர் உச்சி கரம் வைக்கும் கமையாள் மேனி கண்டவர் காட்சி கரைகானார் இமையான் நாட்டம் பெற்றிலம் என்றார் இரு கண்ணால் அமையாது என்றார் அந்தர வானத்தவர் எல்லாம். அதாவது மங்கையரால் தலைக்கு மேலே கை கூப்பி வணங்கத்தக்க உமையோளை போன்ற நற்குணம் கொண்டவளின் உருவத்தை கண்டவர் அந்த அழகின் எல்லையை காண இயலாது போனார்கள். வானவர்கள் போல கண்களை இமைக்காமல் நோக்கும் திறன் இல்லாது போனோமே என்று வருந்தினர். விண்ணில் குடியிருக்கும் தேவர்கள் அனைவரும் சீதையின் அழகைக்கான 2 கண்கள் போதாது என்று பதிலிறுத்தனர். இங்கு கம்பன் சீதையின் அழகை வர்ணிக்க முயன்று அதை செய்யும் வகை அறியாது அரம்பை ஊர்வசை மேனகை திலோத்தமை என்ற அழகுமிக்க வானுலகு மாதரை கண்ட விண்ணவரே தங்களால் கூட சீதையின் மணப்பை காண 2 கண்கள் போதாது என்று சொல்லி தனது இயலாமையை முன்வைக்கிறார். இருந்த போதிலும் சீதையின் இயல்பு அழகு கேரக்டரிஸ்டிக் ஆட்ரிபியூட்ஸ் பற்றி புகழ்ந்து 10 செயல்களில் தெரிவிக்கிறார். கண்டதும் காதல் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்ற இலக்கணத்தை உருவாக்கியவர்களாக ராமனும் சீதையும் ஒருவரை கண்டு ஒருவர் விரும்பியதையும், ராமன் சென்றதும் காதல் நோய் கொண்டு சீதை தவித்ததையும், ராமன் சீதை நினைவால் ஏங்கியதையும் 56 பாக்களில் செய்யுள்களில் விளக்கியுள்ளார் கம்பர். அப்பாக்களில் ராமனும் சீதையும் கண்டதும் காதல் கொண்ட சுவைமிக்க பாக்கள் 2 மட்டும் இப்போது இங்கே காண்போம். என்ன அருநலத்தினால் இணையள் இன்றொழி கண்ணொடு கண்ணினை கவு ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலைபெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அடுத்த பாட்டு, பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவரம் உள்ளம் ஈர்த்தலால் வரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர் எண்ணி பார்க்கக்கூடாத இயலாத நற்குணங்களை பெற்று உடையவள் சீதை. கன்னி மாடத்தில் நின்று கொண்டிருந்த பொழுது ஒருவர் கண்ணை மற்றவர் கண்கள் கவ்வி விழுங்கவும்
என்ன செய்வது என்று அறியாது நிலையாக நிற்க முடியாமல் உணர்வுகள் ஒருவரோடு ஒருவர் பின்னிக்கொள்ள மேன்மை மிகுந்த ராமனும் நோக்கினான். அவளும் சீதையும் ராமனை திரும்ப நோக்கினாள். ஒருவரை ஒருவர் கண்களால் பருகியதால் ஏற்பட்ட காதலால் ஒருவரின் உள்ளத்தை மற்றொருவன் உள்ளம் தன்னிடத்தில் இழுத்து கொண்டதால் சிறந்த வில்லை ஏந்திய மாந்தரில் சிறந்தவராகிய ராமனும் வாழ்போன்ற பார்வையாலே வெல்லக்கூடிய கண்ணும் உடைய நங்கையும் அதாவது சீதையும் ஒருவர் இதயத்திலே மற்றவர் குடியேறினார். எப்படிப்பட்ட வர்ணனை பாருங்கள். ஒருவரை ஒருவர் விழிகளால் கவ்வி விழுங்கிக் கொள்கிறார்களாம். அதனால் நிலை தடுமாறுகிறார்களாம். உள்ளத்தை பறிகொடுத்த ஒருவர் இதயத்தில் மற்றொருவர் இடம் பிடித்து கொள்கிறார்களாம். தூய காதலுக்கு இதைவிட விளக்கம் வேண்டுமா என்ன? இப்போது வால்மீகி முனிவர் இந்த நிகழ்ச்சியை ஏன் எழுதவில்லை என்பதற்கான காரணத்தை ஆராயும் பொழுது ஆரண்ய காண்டத்தில் இருக்கும் 2 ஸ்லோகங்களில் இதற்கான விளக்கம் கிடைக்கிறது. ராவணன் அந்தன வேடமிட்டு சீதையை கவர வருகிறான். அவனை ஒரு முனிவர் என்று நினைத்த சீதையை வரவேற்று அவன் அமர தற்பை புற்களால் நெய்யப்பட்ட இருக்கையை அளிக்கிறார். தன்னை பற்றி சொல்லும்போது இக்வாகுவின் இல்லத்தில் 12 ஆண்டுகள் வசித்து மனிதர்களின் அனைத்து இன்பங்களையும் நன்றாக அடையப்பட்டவள் ஆனேன். என்னுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்பட்டன. பிறகு கைகேயின் தூண்டுதலால் 14 ஆண்டுகள் கானகம் வர நேர்ந்தது என்று தெரிவித்த சீதை புறப்படும் சமயத்தில் தங்கள் வயது என்ன என்று அறிவிக்கிறாள். பேரொளி கொண்ட என் கணவர் 25 வயதானவர். என் வயது 18 ஆண்டுகளாகவே எண்ணப்பட்டது. 12 ஆண்டுகால அயோத்தியில் இருந்த பிறகு, அதாவது கானகத்திற்கு நீங்கும் பொழுது தனக்கும் தன் கணவருக்கும் என்ன வயது என்று ஐயத்திற்கு இடமின்றி சீதை ராமனிடம் உரைப்பதாக வால்மீகி எழுதியிருக்கிறார். மனக்கணக்கு போட்டால் சீதை ராமனை மணந்த பொழுது அவளுக்கு 6 வயதான் என்று விளங்கும். ராமனுக்கு 13 ஆண்டுகள் நிரம்பியிருந்தன. அந்த வயதில் காதல் என்ற உணர்வு தோன்ற வழி இல்லையே. அதனாலேயே திருமணத்துக்கு முன் அவர்கள் சந்தித்ததாக வால்மீகி எழுதவில்லை என்று புலனாகிறது. வால்மீகியின் இராமாயணத்தை நன்கறிந்த மகாகவி கம்பர் ஏன் இப்படி மாற்றி எழுத துணிந்தார்? இதற்கு தமிழ்நாட்டின் வாழ்வியல் சமூக நிலை பின்னணியும் களவு கற்பு பற்றியும் சுருக்கமாக கூறித்தான் விளக்க வேண்டும். வாழ்க்கை நெறியை விளக்கி வள்ளுவ பெருமான் உலகுக்கு ஈந்த தனது திருக்குறளை அறம் பொருள் இன்பம் என்று 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார். இன்பத்து பாலையும் களவியல் கற்பியல் என்று 2ஆக பகுத்திருக்கிறார். கற்பை பற்றி நாம் அனைவரும் நன்கறிவோம். களவு என்றால் என்ன? திருட்டு என்பதுதானே. அதுவும் எப்படிப்பட்ட திருட்டு? ஒருவர் உள்ளத்தை மற்றொருவர் திருடிக்கொள்வது, நமது இதயத்தில் மற்றொருவர் குடியேற அனுமதிப்பது. நமது உள்ளம் நம்மிடத்தில் இல்லாத போது அது களவாடப்பட்ட பின்பு அதை எப்படி இன்னொருவருக்கு கொடுக்க இயலும்? இன்னொருவரை நாடி மனம் எப்படி செல்லும்? இல்லை. திருடப்பட்ட பொருளை மீண்டும் இன்னொருவருக்கு எப்படித்தான் திருட்டு கொடுக்க முடியும்? அப்படி ஒருவர் உள்ளத்தை மற்றவரிடம் பறிகொடுத்து அவர் நினைவாக வாழ்நாள் முழுதும் வாழ்வதே கற்பு. ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற பழமொழி உருவாக காரணமே ராமனும் சீதையும் தான். ராமன் சீதை இருவருமே கற்புக்கு இலக்கணமாகத்தான் வாழ்ந்தார்கள், வடிவமைக்கப்பட்டார்கள், அனைவருக்கும் முன்மாதிரியாக விளங்கினார்கள். இதுவே தமிழ் பண்பின் எடுத்துக்காட்டாக கம்ப ராமாயணத்தில் பரிணமித்தது. எனவே ராமகாதையை தமிழில் வடித்தெடுக்கும் போது கற்பிற் சிறந்த சீதையும் பிறன் மனை நோக்கா பேரறிவாளனும் ஒரு மனைவி உறுதியாளனுமான ராமனும் ஒருவரிடத்தில் மற்றொரு உள்ளத்தை பறிகொடுத்தால்தான் தமிழ் மரபுப்படி வடிவமைக்க இயலும் என்று கலவியலையும் கம்பர் தனது ராம கதையில் புகுத்தினார். முழுமையான களவு கடந்த பின்னர்தான் மாற்று குறையாத கற்பு இருவரிடம் நிலைக்கும் என்று கம்பர் முடிவு செய்திருக்க வேண்டும். அதுதான் ராமன் சீதையின் முதற் சந்திப்பதையும் கண்டதும் கொண்ட காதலையும் விவரித்து இருவரின் கற்புக்கும் அடித்தளம் அமைத்திருக்க வேண்டும். மேலும் கடவுளர்களின் அவதாரங்களாக கம்பரால் எண்ணப்பட்ட ராமனும் சீதையும் மனித உருவில்தான் காதல் என்ற நுட்பமான உணர்வை பெற இயலும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்திருக்கக்கூடும்.
அதுவும் இன்னொரு காரணமாக இருந்திருக்கலாம் அல்லவா? மூலத்தை மாற்றினாலும் கவி சக்கரவர்த்தி கம்பன் எந்த உயர்வான எண்ணத்துடன் அவ்வாறு செய்தார் என்று நம்மால் பகுத்து அறிந்து கொள்ள முடிகிறது இந்த பதிவின் மூலம் என்று கூறி இந்த பகுதியுடன் நிறைவு சொல்கிறேன். மீண்டும் இன்னொரு பகுதியில் இன்னொரு சுவையான சந்திப்புடன் உங்களை காண்கிறேன். நட்புடன் நாகராஜன்.